சீமானிசம் மனநோயை உருவாக்கும், வாழ்க்கையை அழிக்கும். நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது, பர்சை பதம் பார்க்கும். அடுத்து இவன் பேசுறதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்கு எதிராக பேசுறது. எப்ப பார்த்தாலும் அவன் படிச்சானா, இவன் படிச்சானா, அவன் பெரிய ஆள் ஆகலையா, இவன் பெரிய ஆள் ஆகலையா, நீயும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. படிச்சா படிக்காட்டி இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுல ஒரு விஷயமே கிடையாது. கல்வின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இல்லை. ஆடு மாடு மேயி, நான் உனக்கு அரசாங்க வேலை போட்டு தரேன், நீ படிக்கலாம் கூட பரவாயில்ல, உனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் போட்டு அரசாங்க வேலை தரேன் அப்படின்னு கல்விக்கு எதிராக பேசுறது. அதுலயும் இந்த தனித்திறனுக்கு கல்வியை வளர்த்து நான் உனக்கு வேலை போட்டு தரேன்றான். அவன் தனித்திறன் அப்படின்னு சொல்ல வருது என்னன்னா குலத்தொழில். இந்த கல்வி முறையே தப்பு. நாங்க வர்றோம், இந்த கல்வியை எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம், வேற பாடம் எழுதுறோம். தனித்திறன் ஆற்றலுக்கு கல்வியை மாத்திரம், தனித்திறன் ஆற்றல். மற்ற பாடம்லாம் படி, அதுல அதிக மதிப்பெண் பொருளை விடு. படிக்கவே வரலையா, ஒன்னும் கவலைப்படாத. ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா, சுத்தி பாரு. நல்லா சுத்தி பார்த்துட்டியா, வா, உனக்கு அரசாங்க வேலை இருக்கு. என்ன வேலை? வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணி வரான்ல, அவனை ஊரை சுத்தி காட்டு. இந்த மாசம் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். அப்புறம் எவனும் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா அப்படி எவனும் சொல்ல முடியாது. ஏன்னா படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுக்க போறேன், படிக்காதவர்கள் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறேன். ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு கல்வி வந்தவன அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல். இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி அவாளா என்ன பண்ணிருந்தாங்க, படிப்பெல்லாம் நம்மவா மட்டும்தான் படிக்கணும், அவாளா எப்படி படிக்கலாம், அவாளா படிச்சா முன்னேறிட்டாலாம் நமக்கு யாரு சேவை செய்யறது, சாக்கடை அல்றவா சாக்கடை தான் அள்ளணும், துணி துவைக்கிறவா துணி தான் துவைக்கணும், படிப்பு மட்டும் நம்ம வாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதோட அப்டேட் வெர்ஷன் தான் தனித்திறனை வளர்க்குறேன், படிப்புலாம் முக்கியமே இல்லை, நீ ஆடு மாடு மேய, நான் உனக்கு அரசாங்க வேலை தரேன்றது. அவளோட அப்டேட் வெர்ஷன் தான் இந்த மூதேவி பேசுறது. அறிவுக்கு இந்த கல்விக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா இந்தியால குலக்கல்வி, குருகுல கல்வின்னு ஒண்ணு இருந்து அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்ற இருந்த ஒரு விஷயத்த வெள்ளக்கார ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் படிக்குது, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மெக்கால ஏதாவது ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதை தான் அந்த பன்னாடு என்ன சொல்றேன்னா, நாங்களாம் ஆட்சிக்கு வந்தா இப்ப இருக்கிற கல்வி முறையை அப்படின்னு தூக்கி போட்டு மெக்கால கல்வி முறையை தூக்கி போட்டு நாம திருப்பி தனித்திறன் கல்வி, அதாவது குலத்தொழில கொண்டு வரோம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றோம். நாங்க வர்றோம், இந்த கல்வியை எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம். படிக்காதவர்கள் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறேன். ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு கல்வி. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை எப்படியாவது படிச்சு முன்னேறி மேல போடணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பெற்றோரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கல்வி அப்படின்றது ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிகள். அந்த கல்வியை ஒருத்தன் கத்துக்கிட்டான், சமுதாயத்துல ஒருத்தன் முன்னேறி வந்தான் அப்படின்னா, ஒருத்தன் கல்வியை கத்துக்கிட்டாலே அவனுக்கு கீழே ஒரு 5 பேரை கையை பிடிச்சி மேல கூட்டு வர்றதுக்கு அந்த கல்வி தான் அவனுக்கு உதவும். அந்த கல்வியை நீ படிக்காத, நீ படிக்காம ஜாலியா இரு, தனித்திறனை வளர்த்துக்க, நீ ஆடு மாடு மேய், நான் உனக்கு சம்பளம் தரேன், அரசாங்க வேலை தரேன்னு சொல்லி இந்த கல்விக்கு எதிராக எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் தெரியுமா? சரி, ஓகே, இவன் தான் ஒரு அரசியல்வாதி, தன்னோட சுயநலத்துக்காக இப்படி பேசுறான் அப்படின்னா, அவன் கத்தி பேசுறான் அப்படின்றதுக்காகவே அவன் என்ன பேசுறான்னு கூட தெரியாம கீழே இருக்க அவனு கை தட்டி இருக்கிறானுங்க. அவன் என்ன சொல்றான்னா, உன் வீட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்பாத, ஆடு மாடு மேய்க்க அனுப்பு, குலத்தொழில் பண்ண அனுப்புன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றானே புரியாம நீ கீழே கை தட்டுறனா, உங்கெல்லாம் அறிவே இல்லையாடா கொஞ்சம் கூட? பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, பைத்தியக்கார பையல முட்டாப்பட. இப்ப என்னை பாரு, மீன் பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில், ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில், மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும். படிக்க ஒப்பம் கொடுப்பான காசு ஓத்தா கொடுப்பான. படிச்சுட்டேன். இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். படிக்காதவர்கள் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறேன். ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு கல்வி வந்தவன அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல். ஏன்டா கீழே அறிவுகட்டத்தனமா கை தட்டுறீங்களே? சரி, அவன் தான் சொல்றான்ல, கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை, படிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றான்ல. கீழே இருக்க எவனா ஒருத்தன், சரி நீ சொல்ற நாங்க ஏத்துக்கிறோம், நீ எங்க வீட்டு பிள்ளையெல்லாம் ஆடு மாடு மேய்க்கவா அரசாங்க வேலை போட்டு தரேன்னு சொல்றியே, உன் வீட்டுல 2 பசங்க இருக்குல்ல, உன் ஒய்ஃபோட அக்கா பையன் ஒருத்தர் இருக்கிறான், உன் பையன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அந்த 2 பேரை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒருத்தருக்கு 25 லட்சம் வீதம், 2 பேரும் சேர்த்து 50 லட்சம் ரூபா கொடுத்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிறல்ல, ஏன் உன் வீட்டு பிள்ளைங்க ஆடு மாடு மேய்க்க கூப்பிடல அப்படின்னு எவனா ஒருத்தன்
யோசிச்சிங்களா இல்ல யோசிச்சு பார்த்து கேள்விதான் கேட்டீங்களா? இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இது அதுல ஃபீஸ் வந்து 20 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு வருடத்துக்கு. பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும். அவன் கத்தி கத்தி பேசுறான்றத மட்டும் கவனிக்கல தவிர அதை காது கொடுத்து கேட்டாதானடா அவன் என்ன சொல்றான்னு புரியும். வந்தா படியில் என்ன போ, நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோ இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா. அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல்ல. இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம் அப்புறம் இப்ப இருக்கிற கல்வி முறைய அவன் துப்புறான்டா. அதை கேட்டு நீ எல்லாம் கைத்தறி சிறுகிற, நீ எல்லாம் சோத்தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறதுல? நாங்க வர்றோம் இந்த கல்விய எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறான். இப்போ மேடல் ஏறு தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி காட்டு கட்டு கத்துறானே. அவன் 2 பசங்க படிக்குதுல்ல அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாது, தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறாங்க. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. ஏன்டா மேடை ஏறி தமிழ் பேசுறான், ஆனா உன் வீட்டு பிள்ளைங்களை ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏன்டா படிக்க வைக்கிறேன்னு நீங்க கேள்வி கேட்டாதான்டா அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசாம இருப்பான். எப்ப பார்த்தாலும் ஏஆர் ரஹ்மான் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரா, சிவாஜி கணேசன் எந்த இன்ஸ்டியூட் போய் படிச்சாரு, கலப்பையை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இல்லையா, மீன் தூண்டில் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இல்லையா, திருவள்ளுவர் கம்பர் இளங்கோடிகள் எந்த காலேஜ்ல போய் படிச்சாங்க, அதே மாதிரி கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிறான். இப்போ இவன் சொல்றான்ல கல்விக்கு அறிவுக்கும் சம்மந்தமே இல்ல, இளையராஜா இவங்களாம் எந்த காலேஜ்ல போய் படிச்சா அவனா பெரிய ஆளாவலே அப்படின்னு சொல்றானே. சரி கல்விக்கு அறிவு தான் சம்மந்தம் இல்லையே, ஏன் உன் வீட்டு பிள்ளைங்கள ஒரு இளையராஜா மாதிரியோ ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரியோ ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஏன் ஆக்க கூடாது? நீ மட்டும் ஏன் ஸ்கூல் சேர்ந்து படிக்க வைக்கிற? நீதான் ஒரு புரட்சிகரமான சிந்தனை யாருனாச்சா, அந்த புரட்சியை உன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே? சரி விடு, கலப்பை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா? கலப்பை கண்டுபிடித்தவன் எந்த கல்லூரியின் மாணவன்? தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையா? தூண்டிமுள் கண்டுபிடித்தவன் விஞ்ஞானியா இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் படிச்சானா பந்தை அடிச்சானா? சச்சின் டெண்டுல்கர் படிச்சானா பந்து அடிச்சானா? ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருதுகளை, உலக விருதுகளை வென்று வந்தார். உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் விருதை வென்று உலகம் முழுமைக்கும் கொண்டாடுகிற ஒரு இசை மேதையாக நம்ம ரஹ்மான் இல்லையா? அவரே பேட்டியில் சொல்ற 10ஆம் தேர்வு எழுத போக பயமா இருந்துச்சு, நான் போகலன்னு. 10ஆம் கூட படிக்காதவர் எப்படி இவ்வளவு பெரிய இசை மேதையானார்? நீங்க ஏஆர் ரஹ்மான் கேட்கிறாங்க பேட்டியில, ஐயோ பள்ளிக்கூடம் போறதுனாவே எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் 10ஆம் படிக்காம ஓடியான்ட்டேன்னாரு. என்ன எங்க ஐயா நடிகர் திலகம் எந்த கல்லூரியில் போய் படித்தாரு? ஆனால் உலகத்தில் அவரை மிஞ்சிய ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல, இனி பிறக்க போவதும் இல்லை. நடிகர் திலகம் சிவாஜிக்கு நடிப்பை தவிர எதுவும் தெரியாது, ஆனால் அவரை உலகத்துக்கு எவனுக்கும் தெரியாம இருக்காது. இளையராஜா படிச்சது என்ன, சாதிச்சது என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படிச்சது என்ன, சாதிச்சது என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன் படிச்சது என்ன? கடப்பாறை செஞ்சவன், கோடாரி செஞ்சவன், மண்வெட்டி செஞ்சவன்லாம் விஞ்ஞானி. திருக்குறளை எழுதியவன் எந்த பல்கலைக்கழகத்தின் மாணவன்? கம்பர், இளங்கோடிகள், சீர்தலை சாத்தனார், அறிவு மூதாட்டி அவ்வை எந்த பல்கலைக்கழக மாணவர்கள்? ஏண்டா எஜுகேஷனுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில்லுக்குமே வித்தியாசம் தெரியாம பைத்தியக்கார மாதிரி பேசுறானா? நீயே கீழே இருந்து கை தட்டுறிய, உனக்கு என்ன அறிவு இருக்கா? ஆக்சுவலா திருவள்ளுவர் காலத்திலும் சரி, ஔவையார் காலத்திலும் சரி, இளங்கோடிகள் காலத்திலும் சரி எஜுகேஷன் இருந்தது. பட் எஜுகேஷனோட மெத்தடு மட்டும் தான் மாறுச்சு. செவி வழி கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், எழுத்து கல்வின்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் பார்வை கல்வின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி எஜுகேஷனோட மெத்தடுன்றது ஒவ்வொரு காலத்துக்கும் மாறக்கூடியது. பட் எஜுகேஷன் ஒண்ணுதான். அவன் தான் லூஸ் மாதிரி பேசுறானா, நீ கீழே இருந்து லூஸ் மாதிரி கை தட்டுறிய, எங்கிருந்து விளங்கும்? ஐயா காமராஜர் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கிற அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கதிரி, இந்த பிள்ளைங்க படிச்சாதான் அந்த சந்ததியே முன்னேறும் அப்படின்றதுக்காக அதாவது கல்விக்காக நான் தெருவில் கையேந்தி பிச்சை எடுக்கும் நான் தயார், என் பிள்ளைங்க படிச்சா போதும் அப்படின்னு சத்துணவு திட்டத்தெல்லாம் போட்டு படிக்க கூப்பிட்டா, நீ காமராஜர் பேரை சொல்லிக்கிட்டே அந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்களை படிக்க வச்ச காமராஜர் பேரை சொல்லிக்கிட்டே நீ என்ன பண்ற? நீ படிக்காத ஆடு மாடு மேய்க்க வாண்டிய. காமராஜர் மட்டும் இப்ப உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்க, செவ்வுல சேர்த்து திருப்பி இருப்பாரு. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாத பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் படிக்க கூட்டு வந்த பிள்ளை ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுறா அப்படின்னு இந்நேரம் செவ்வுல திருப்பி இருப்பாரு. அதுலயும் அவன் பேசுனதுல ரொம்ப ரொம்ப கேவலமானது என்னன்னா, மதுரை கலைஞர் லைப்ரரியை பார்த்து இவன் என்ன சொல்றான்னா, அந்த லைப்ரரி எதுக்கு, அங்க வாட்ச்மேன் தவிர வேற யாரும் இல்ல, அந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த காதலர்கள்லாம் வந்து ஜாலியா இருக்கிறது, ஒரு லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்கிறதா லைப்ரரி யூஸ் ஆகும்னு சொல்றான். இவனெல்லாம் கூப்பிட்டு செருப்பால் அடிக்க தேவையில்ல. மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போகும், எத்தனை பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்க, மதுரையில் அந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பேசுறாங்க? காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவாம, அது இடமா பாதுகாப்பான இடமா அது மாறிட்டு. நான் கூட பக்கத்துல உள்ள சரௌண்டிங்ல இருந்தா வருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். 70 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுவும் காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துருக்காங்க, நைட் 8 மணிக்கு தான் போறாங்க. அவங்க இங்க படிச்சவங்க நிறைய பேர் சிஜில கிரியேட் பண்ணாங்க. ஒருத்தர் சிபிஐ இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, இங்க படிச்சவர்.
சிபிஐ இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இப்போ நம்ம சிஜிஎல் ரிலீஸ் ஆனிச்சுல 2024 அதில் சிபிஐ இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆயிருக்காரு. காம்படிட்டிவ் செக்ஷன் 4th ஃப்ளோர் இருக்கு. அங்கே வந்து எஸ்எஸ்சிக்கு புக்ஸ்லாம் இருக்கு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சில பேர் வந்து காசு இருக்கிறவங்களாம் ஃபீஸ் கட்டி படிச்சிருவாங்க, அகாடமிக்ஸ் வந்து படிச்சிருவாங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு படிக்கிற சாய்ஸ் கிடைக்கல. இந்த இடம் எப்படின்னா இந்த அவுட்டர்ஸ் வராங்க, அதாவது வெளியூர்ல இருந்து வெளி ஸ்டேட்ல இருந்து கூட வந்து படிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா இங்க இருக்க அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு. வெளியே இருந்துன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ஹைதராபாத்ல இருந்து, நம்ம ஹைதராபாத்ல வந்து ஒருத்தவங்க வந்து ரயில்வே படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. ஒருத்தர் இங்கே வந்து படிக்கிறாரு, ஒருத்தர் ராஜஸ்தான் சார். ஒரு லைப்ரரி, ஒரு படிக்கிற இடம் தான் அது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளி மாநில இருந்து வந்து தனக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து படிச்சுட்டு போறாங்க. அங்கிருந்து படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் இங்க ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமா பெரிய பெரிய அதிகாரிகள் கூட தனக்கு தேவையான புத்தகங்களை அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறாங்க. அப்பேற்பட்ட படிக்கிற ஒரு இடத்தையே அது ஒரு லவ்வர்ஸ் பார்க்குன்னு சொல்றானா? இதை கேட்டுட்டு நீங்களா அமைதியா இருக்கிறீங்க, இன்னும் அந்த கட்சியில இருக்கிறானா? உங்களோட மானம் கட்டவன் எவனுமே இருக்க மாட்டான்டா. மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போகும். எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்க, மதுரையில் அந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பேசுறாங்க? காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவாம அது இடமா, பாதுகாப்பான இடமா அது மாறி இருக்கு. நாங்க வர்றோம், இந்த கல்வியை எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம். இந்த சீமானோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழக மக்களை படிக்காத முட்டாளவே இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியே வச்சிருக்கணும். இவனுக்கு படிச்சு கிடிச்சு அறிவுலாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த சீமான் கதை விடுறாரு பாத்தீங்களா, இந்த தேல் கொட்டிடுச்சு, இந்த பாம்பு கொத்தினா அதே இடத்துல நிக்கணும்னு. இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டதையும் இந்த கட்டுக்கதெல்லாம் விடுறான் பாருங்க, தப்பு தப்பா பேசி கட்டுக்கதெல்லாம் விடுறான்ல, அந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சுகளையும். அது கடிச்சிருச்சுன்னா என்னன்னா கத்தக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்க்கு வாழது தேல் பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது உடனே. அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். அப்படி உடனே தண்ணிக்குள்ள வண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. அத்தாடி பாம்புன்னா சரக்குன்னு வந்து இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இப்படி இல்லை இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு துண்ண துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சுட்டு, என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சத்துன்னு சொல்லி சரக்கு நேரிடுச்சு. அதுதான் பிரச்சனை. கத்திட்டு வம்பாடு போயிட்டுங்க. சரி இரு பார்த்துக்கிறோன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும், விஷம் ஏறாது. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. அப்போ ரொம்ப வலிக்கும் பயம் கட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்துருக்கிற படுக்கையில் கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? நீங்க தப்பா பேசுறீங்க, முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு இந்த படிச்ச அறிவுலாம் வந்துச்சுன்னா நம்மளை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடான். இவன் முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் நாம இந்த மாதிரி அரசு கட்சி நடத்த முடியுன்றதுக்காக தான் இந்த படிக்கிறது, இந்த கல்விக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது. இந்த 2011 2012 காலகட்டத்தில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றத, இந்த தமிழ் தேசியத்தை நல்லா வலுப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த தமிழ் உணர்வோடும் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கனவோடும் இந்த கட்சி இந்த 2011 2012 காலகட்டத்துல நிறைய பேர் தன்னெழுச்சியாவே இந்த கட்சிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி ஆதரவு தெரிவிச்ச முக்காவாசி பேர் அந்த கட்சியில இப்ப இல்லவே இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம், இந்த ஆள் பணத்துக்காக பச்சோந்தி மாதிரி மேடைக்கு மேடை மாறி மாறி பேசினாலையும், இன்னொன்னு போன மாசம் ஒரு பேச்சு, இந்த மாசம் ஒரு பேச்சு, நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு காலைல ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சுன்னு இந்த ஆள் மாத்தி மாத்தி பேசினாலையும், இந்த ஆள் கொடுக்குற முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டுக்கு தங்களால முடிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுத்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அடச்சி இவங்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் சாவுறதும் ஒண்ணுதான் சொல்லி அந்த கட்சியை விட்டு சீப்போன்னு போனவன் நிறைய பேர். பெரியவர்கள் எல்லாருமே என் மேல அன்பு கொண்டவர்கள், நான் அவங்க மேல பெரிய மதிப்பு கொண்டவர்கள். அப்ப எனக்கு என்னுடைய தனிப்பட்ட இதில் எங்கள் ஐயா துரைமுருகன், எங்கள் ஐயா டிஆர் பாலு, எங்கள் அண்ணன் ஆ ராஜா, எங்கள் அண்ணன் சிவா, திருச்சி சிவா, எல்லார் மேலேயும் எனக்கு பேரன்பு உண்டு. அது என் கட்சி, அது என் கட்சி, என் சொந்தக்காரன் கட்சி. அதில் வந்து பங்காளி. ஆமாம், பங்காளிகள். அதில் ஒன்றும் இல்லை. இது எனக்கும் முதல்வருக்கும் சண்டை நடக்குதுன்னா இது அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. அப்படித்தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் சின்ன வயதுலேருந்து நேசித்தவன் நான் வந்து எங்கள் ஐயா துரைமுருகன், டிஆர் பாலுவெல்லாம் இப்போவும் வந்து என் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருப்பாங்க, பேசுவாங்க. இல்லை குறிப்பாக எங்கள் அண்ணன் சிவா, ஆ ராஜா போல் அறிஞர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறது வந்துருது அரிதிலும் அரிதான வாய்ப்பு தானே. மேதைகள்லாம் இருக்கிறாங்க அங்கே, அதெல்லாம் சும்மா
கணிப்பொரிய மண்டைக்கில் வச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்கிற இந்த கணிப்பொரிய துரைமுருகன். அது மாதிரி நான் வந்து எனக்கு என்ன ஐயா ஸ்டாலினை எடுத்து பேசிட்டே இருக்கணும், எனக்கு என்ன மனநோயா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பச்சொந்தித்தனமா மாத்தி மாத்தி பேசினால, இந்த மாதிரி பச்சொந்தித்தனமா நடந்துகிட்டதுனால மக்கள் நாம் தமிழர் கட்சியை நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவனுங்களுக்கு இப்பவுமே புரியல. இவனுங்க இன்னமும் அவனா என்ன சொல்றானுங்க அப்படின்னா, அவங்களாம் வந்துட்டு கோட்டருக்கும் கோழி பிரியாணி கூட்டத்தை கூட்டினாங்க, அவங்களாம் காசு கொடுத்து ஜெயிச்சாங்க, பொருள் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றானுங்க. ஏன்னா இன்னமும் அந்த முட்டாத்தனமான பேச்சு பேசிட்டே விட இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாரு, இத்தனை வருஷம் அரசியல்ல சுயேட்சையா எம்எல்ஏ எவனுமே ஜெயிச்சதே கிடையாது. சரி, எம்எல்ஏ விட்டுரு, ஒரு வார்டு மெம்பர், இந்த கவுன்சிலர் சொல்லுவாங்களே, அவங்களாம் ஜெயிச்சதே இல்லையா? இத்தனை வருஷம் அரசியல்ல ஏன் போன எலெக்ஷன் கூட எத்தனை சுயேட்சை கவுன்சிலரா ஜெயிச்சாங்க? ஒரு சுயேட்சை கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கான்னா இப்ப அவன் என்ன காசு கொடுத்து குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்து அவன் ஜெயிப்பான்? இப்போ மதுரை தொகுதியில 8 சுயேட்சை கவுன்சிலர் இருக்கிறாங்க. இப்போ சுயேட்சை கவுன்சிலர் ஜெயிக்கிறாங்களா? இவங்களாம் ஒன்னா அந்த காசு கொடுத்து அந்த குவார்டர் கோழி பிரியாணி கூட்ட முடியும் அவன் ஜெயிச்சும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு சுயேட்சைய வேட்பாளர் மேல இருக்கிற ஒரு கவுன்சிலர் சுயேட்சை வேட்பாளர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை கூட நாம் தமிழர் கட்சி மேல அவங்க வைக்கல அப்படின்னா அப்ப பிரச்சனை உங்ககிட்டதான் இருக்கு. அதை சரி பண்றதை விட்டுட்டு இன்னமும் நான் வந்து இந்த கோட்டருக்கு கோழி பிரியாணி கூட்டம் கூட்டாங்க, காசு கொடுத்து ஜெயிச்சாங்கன்னு ஏன்டா முட்டாத்தனமா பேசுறீங்க? அப்படி நீ சொல்ற மாதிரி இருந்தா சுயேட்சையா எப்படா ஜெயிப்பானுங்க? சுயேட்சை கவுன்சிலர் எப்படா இங்க வருவானுங்க? என்னடா லூசாடா நீங்க? இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம் என்னடா சொல்றீங்க? நாங்க அந்த கட்சிகளாம் மாற்று, அவங்களாம் வந்துட்டு மக்களை கொள்ளடிக்கிறாங்க, மக்களை கொள்ளடிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு சொத்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே. இப்போ உங்க கட்சியில நீங்க மட்டும் என்னடா புடுங்கிட்டு இருக்கீங்க? இப்போ சீமான் எடுத்துக்க, இப்ப சீமானுக்கு என்ன வேலை இருக்கு? எந்த வேலையும் கிடையாது. அந்த ஆளுக்கு அரசியல் மட்டும்தான். நீ அரசியல் மட்டுமே பண்ற உனக்கு இசுசி காரு, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர் காரு, அது மட்டும் இல்லாம தன்னோட பசங்களை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, தரமணில இருக்கிற அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாப்புல. அதே மாதிரி ஈஸியால நல்ல வசதியான 2 லட்சத்துக்கு மேல வாடகை கொடுக்குற வீடு. இப்ப நீ மட்டும் என்ன பண்ற? அதே மாதிரி இவனுங்க அடிக்கடி ஒன்று போடுவானுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவர்களையும் குடிசை வீடு, அந்த ஜெயிச்ச அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச அந்த சிஎம்மோட பங்களா வீடு அப்படின்னு சொல்லி, இது ஓட்டு போட்டவர்களின் வீடு, இது ஜெயித்தவர்களோட வீடு, இது ரசிகனின் வீடு, இது அந்த ஹீரோவோட வீடு அப்படின்னு போறியே. அப்படியே நாம் தமிழர் இருப்பா, இது நாம் தமிழர் தம்பிங்களோட வீடு, இதை நாம் தமிழர் கட்சி நடத்துற சீமானோடு எடுத்து போனேன். ஏடா மத்தவனை குறை சொல்லிட்டு இப்ப நீயும் அதையே பண்ணா உன் மேல எந்த மக்களுக்கு எப்படா நம்பிக்கை வரும்? என்னடா லூசாடா நீங்க? உங்க மேல மக்களுக்கான நம்பிக்கைன்றது போய் பல வருஷம் ஆகுதுடா. அந்த கட்சியில அடிமட்ட உறுப்பினரா போஸ்ட் விட்டு இந்த வட்டத்துல கூட்டம் போடுறாங்க பாரு, அவங்கள விட்டுரு. இந்த சீமான் கூட, சீமானு க்ளோஸா கூட இந்த மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள் அந்த கட்சியில முதல்ல ஜாயின் பண்ணும்போது குடிசை வீட்டுல உள்ள வாடகை கூட காசு கொடுக்க முடியாம இருந்ததான அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்தான். ஆனா இன்னைக்கு அவன் சொந்த வீடு காரும் சொகுசா இருக்கிறான். அது எப்படி? அது காசு எங்கிருந்து வந்தது? நீங்க இந்த மத்த கட்சியில பத்தி கேள்வி முதல்ல அந்த கேள்வியோ உன் கட்சியில கேளு. இப்ப நீ என்ன சொல்லுவ? டிஎம்கே இந்த மாதிரி பண்ணலையா, ஏடிஎம்கே பண்ணலையா, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா? அவங்களுக்கு எல்லாம் மாற்றா, அவங்களாம் மக்களை ஏமாத்தி கொள்ளடிச்சு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்று நாங்க தான் சொல்லி வந்த நீங்களும் இப்போ கொள்ளடிச்சு இந்த மாதிரி சொத்து சேர்த்து தானே இருக்க. அப்புறம் மக்களுக்கு என்ன மயிரில் உங்க மேல நம்பிக்கை இருக்கும்? இந்த நாம் தமிழர் கட்சியின் வியாபாரம் இனிமே இங்க செல்லாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஏன்னா முதல்ல உங்ககிட்ட உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. வாயை திறந்தாலே பொய். அதாவது போற போக்குல ஏதாவது பொய் அடிச்சு விட்டு போயிடுறது. அதுக்காக முட்டு கொடுத்து அந்த தம்பிங்க பாவம். ஏடா என்னைக்காவது முதல்ல இந்த ஒரு சில பேருக்கு வாழ்நாள் ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும்ல, ஒரு வாழ்நாள் ஆசை தான், வாழ்நாள் கனவு தான். எனக்கும் அது மாதிரி ஒரு ஆசைடா. என்னைக்குதான் சீமான் வந்துட்டு உண்மையை பேசுறான்னு பாப்பேன். எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாலே போய் எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் பிறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். காமராஜர் முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற 1954ஆம் ஆண்டு அப்துல் கலாம் தனது கல்லூரி படிப்பையே நிறைவு செய்து விட்டார். காமராஜர் முதலமைச்சரான பிறகுதான் அதிக அளவில் அரசு பள்ளிகளை கட்டினார் என்ற நிலையில் பிறகு எப்படி காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் படித்திருக்க முடியும்? தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அண்ணா இருந்ததோ 1969ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு 6 ஆண்டுகள் கழித்தே காமராஜர் மரணத்தை தழுவினார். அப்படி இருக்கும்போது இறந்து போன அண்ணா எப்படி நேரில் வந்து காமராஜருக்கு காதறி அழுதிருக்க முடியும்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பத்தி ஒரு சார், நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது சென்னையிலிருந்து கோவைக்கு போகிற போது சேலத்துக்கிட்டே வருகிற போது தொடர் வண்டியின் இந்த நொடியில் இருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தியாகிறது. சென்னையிலிருந்து வர வரைக்கும் கோவை போகிற வரைக்கும் முழு பயண சீட்டு தாங்க. ஓமந்தூர் ராமசாமியுடைய மகன் 12 வயசுல இறந்து போயிடுறாரு. அவர் தான் சேரன் மாதேவி குருகுலத்தில் சுந்தரம் படிச்சு
பார்ப்பன மாணவர்களுக்கும் பார்ப்பன மாணவர்களுக்கும் தனித்தனியாக பந்தி பரிமாறப்படுகிறது அம்பலப்படுத்துறவர். அவர் தெரியாம சொல்றாரு. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். புரியுதா? நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறதும் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்திருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். நெஞ்சு முழுக்க காயம். யார் வேலுநாச்சியார்? கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து காய் குழந்தையை தோளிலே உப்பு முட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறடா தமிழின வரலாறு. வேலுநாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும், வேலுநாச்சியார் தனது கணவர் இறந்து 8 ஆண்டுகள் கழித்துதான் வெள்ளையர்களுடன் போர் புரிந்தார் என்றும் கூறுகின்றனர். நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறுகுறா வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி தானே கொடுப்பான். அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து, பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான் ஒட்டிக்கிச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு. அவன் தான்டா பெரிய டாக்டர், MBBS இல்ல MS MD. அவன் தான்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சிட்டான். அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. இப்படி நீ பொய் பேசிட்டே இருந்தா எவன் முதல்ல உன்னை மதிப்பான், எவன் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவான், அதை கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேன். உனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. நீ சம்பாதிச்சிட்ட, நீ நல்லா செட்டில் ஆயிட்ட, உன் ஃபேமிலி நல்லா செட்டில் ஆச்சுன்றதுக்காக உன்னை நம்பி இருக்கிற அந்த கட்சி தொண்டர்களை, அந்த உறுப்பினர்களை கொஞ்சமா நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்போ இந்த ஆள் மேடையாரு சொல்றான், விஜயா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு பேப்பர் வச்சு படிக்கிறாங்க, துண்டு சீட்டை வச்சு படிக்கிறாங்க அப்படின்றிய. நல்லா புரிஞ்சுக்க, அவன் வாங்கினது A4 ஷீட் இருக்குல்ல, அந்த ஒரு ஷீட்டு கூட அவன் உழைப்புனால அவன் சம்பாரிச்சு வாங்கின ஷீட்டு, அவன் சம்பாரிச்சு வாங்கின காசு. ஓகேவா? உன்ன மாதிரி ஓசில வாங்கி படிக்கிறாங்க. இன்னொன்னு, உன்ன மாதிரி கேவலமா போற போக்குல பொய் சொல்லிட்டு போறதுக்கு இந்த மாதிரி பேப்பரை பார்த்து படிச்சுட்டே போயிடலாம். இப்ப நீ மட்டும் அப்படியே மேடை கிளியே பேசி என்ன கிழிச்சிட்ட? பொய் தானே பேசிட்டு சுத்துற. நீ இந்த மேடைக்கு மேடை சத்தியத்தின் பிள்ளைகள், கொள்கைவாதிகள், நான் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், பிறர் பொருளை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்க்குசம் பொய் சொல்றிய. நீ இந்த மதுரை வயல்ல ஒரு வீட்டுல வாடகை இருந்தல, அந்த மதுரை வயல்ல இருந்த வீட்டுக்கு 19 வருஷமா வாடகையே கொடுக்காம ஏமாத்திருக்க. மதுரை வயல்ல ஒரு பெரியவரோட வீட்டை கிட்டத்தட்ட ஒரு பங்களா மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு எப்படியாவது அந்த வீட்டை ஆட்டையை போட்டலான்னு அந்த பெரியவரை மிரட்டி வாடகை கொடுக்காம 19 வருஷம் ஏமாத்திருக்கிறாப்ல. இன்னொன்னு, சீமானோட அந்த வீட்டுக்கு வாடகை போன ஆளே கிடையாது. ஆக்சுவலா வாடகைதாரர், அந்த உண்மையான அந்த ஒப்பந்ததாரர் பாத்தீங்கன்னா சீமானோட வேற ஒருத்தர். அந்த வேற ஒருத்தர் இருக்கும்போது நான் அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வேற ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா, அவனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டு இந்த ஆள் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் வாடகை தர முடியாது, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவரை 19 வருஷமா த்ரெட்டன் பண்ணியிருக்கான். அந்த பெரியவர் 19 வருஷமா சட்ட போராட்டம் நடத்தி அந்த வீட்டை மீட்டுக்கிறாரு. ஆனா நீ என்ன சொல்ற அப்படின்னா, நான் உண்மையின் மகன், சத்தியத்தின் மகன் அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா 19 வருஷம் அந்த ஆள் ஏமாத்தினா மத்தியா, அது அந்த வீட்டு வாடகையோட மொத்த மதிப்பு அந்த ஆள் கொடுக்க வேண்டிய வாடகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 45 லட்சம். இத அந்த வயசான பெரியவர் பாத்தீங்கன்னா சட்ட போராட்டம் நடத்தி அந்த வீட்டையே மீட்டுக்கிறாரு. அவர் கடைசியில என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? அப்பாவி மக்களின் சொத்தை பறித்து வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவெல்லாம் என்ன ஜென்மம் இவன்? நீ வந்து நான் சத்தியத்தின் மகன், நானா நேர்மையானவன், நானா நேர்மையான ஆட்சி கொடுப்பேன்றிய. நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வராதுக்கு முன்னாடி இப்படி இந்த மாதிரி கேவலமான செயல்ல கொள்ளடிக்க பாக்குறிய. நீ எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல என்னென்ன பண்ணுவ? நீ உண்மையான நேர்மையான மனுஷனா இருந்தா, ஆமா நான் கிறிஸ்தவ மலையாளி தான், நான் கிறிஸ்தவன் தான், நான் மலையாளி தான் அப்படின்னு உன் அடையாளத்தை மறைக்காம நேர்மையான அரசியல் பண்ணிட்டு போயேன். உன்னோட சுயலாபத்துக்காக உன் பேரை முதற்கொண்டு, உங்க அப்பா பேரை முதற்கொண்டு, உன்னோட மாநிலத்தை முதற்கொண்டு மறைச்சு நீ அரசியல் பண்றனா நீ எப்படி நேர்மையான இருக்க முடியும்? நீ எல்லாம் கடைசி வரைக்கும் பச்சைத்தனமா அடுத்தவங்கிட்ட பணம் வாங்கிட்டு, அண்ணன் பணம் வாங்கிட்டேன், நீங்க இந்த ரெண்டு பில்லிசுனி பொம்மைங்களும் என்ன பண்றீங்க, அவனை போய் கடிச்சு கொத்துருங்க, அவங்களுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு வாங்கிட்டு அந்த 2 பில்லிசுனி பொம்மை
இருக்குல்ல, அதுல இருக்க பொம்மை யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட்டநாக்கு விஷம். அது காசு வாங்குறதுக்கு முன் காசு வாங்குறதுக்கு பின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசும். அது ஒரு பில்லிசூனிய பொம்மை. ரெண்டாவது பில்லிசூனிய பொம்மை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அதுவும் ஒரு விஷ ஜந்து தான். பட் அது பாத்தீங்கன்னா ஹார்ன், அந்த பஸ் ஹார்ன் மாதிரி. அதுகிட்ட ஏதாவது கேள்வி கேட்டனா வர 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 இந்த வர அப்படின்னு சொல்லணும். அந்த 2 பில்லிசூனிய பொம்மையை வச்சு நீ கடைசி வரையும் இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் தான், வெறுப்பு அரசியல் உன்னால பண்ண முடியும் தவிர நீ கடைசி வரையும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல அரசியல்வாதி அவனால இருக்க போறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கட்சியில இருக்க நடுத்தர உறுப்பினர் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா வெளிப்படையா அவனை சொல்ல மாட்டானுங்க. அந்த கட்சியில இந்த பில்லிசூனிய பொம்மை, அந்த ரெட்டநாக்கு விஷம் இருக்கிறாள்ல, இந்த துரம் இருக்கேன், அவனுக்கு எப்ப அந்த கட்சியில நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அப்பவே அந்த கட்சி நாசமா போச்சு அப்படின்றது அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இந்த நடுவுல இருக்க அந்த உறுப்பினர் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு வெளிப்படையா சொல்றது இல்ல. அவன் இருக்கிற வரைக்கும் உன் கட்சி மயிரா போச்சு. அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பிஜேபி தான் எதிரி, இந்த ஏடிஎம்கே தான் எதிரி, இந்த டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கற்பனையில இருக்கீங்களா? ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடையாது, தமிழ் தேசியத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே எதிரி சீமான் மட்டும்தான். அதே மாதிரி இவனை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நம்ம பார்க்கவே முடியாது. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஆக்சுவலா ஒரிஜினல் சங்கி கூட அப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க மாட்டான், அப்படி ஒரு முட்டு கொடுத்து அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டான். இவன் சொல்றான் சங்கினா என்ன, சங்கினா சகத்தோழன் அப்படின்றான். அது எப்போ போய் ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம். ஆனா இந்த வயதான் ரஜினி கேவலமா திட்டுச்சு. ஆனா இந்த வயது போய் ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சங்கினா சகத்தோழன் அப்படின்றான். ஒரு பெரிய இது இல்ல. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். இன்னொரு ஸ்டேஜ்ல பார்ப்பான் அப்படின்னா பார்ப்பான் தப்பு, பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான்றான். சாதிகள் இல்லை எடி பாப்பா, அவன் பாப்பான், இவன் பாப்பான். இவன் சாதி பாப்பான், அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பார்ப்பான். ஏன் பார்ப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். அவன் கூட அவ்வளவு இவ்வளவு டெப்தா போய் முட்டு கொடுக்க மாட்டான்டா நீ. ஆனா பரவாயில்ல, வாங்கின காசுக்கு நீ இறங்கி ஒரு முட்டு கொடுத்து செய்யற பாத்தியா, வேற லெவல். நீ யோசிச்சு பாருங்க, இவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன், ஓகேவா? இவர் பேர் சைமன், ஆனா பேர் சீமான் மாத்திட்டாப்ல, பேரு ஓசி. ஆக்சுவலா இவங்க தாத்தா வந்துட்டு ஒரு மலையாள கிறிஸ்டின், அவங்க வந்துட்டு மலையாளி, கேரளா, ஓகேவா? சோ இப்ப இந்த இருக்கிற ஸ்டேட், அந்த ஸ்டேட்டு ஓசி, பேரும் ஓசி, ஸ்டேட்டும் ஓசி. அப்புறம் இந்த அரசியல் கட்சி நடத்துறாருல, அந்த கட்சி சீபா ஆதித்யநாதோட கட்சியும் ஓசி. இவரு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் மத்தவங்க போட்ட திருநிதி. சோ அந்த சாப்பிடுற சாப்பாடு, வாழ்ற வாழ்க்கை, அதுவும் ஓசி. இப்போ ஓசி பேரு, ஓசி மாநிலம், ஓசி கட்சி, ஓசி சோர்னு இருக்கும் போதே இவ்வளவு பேசுறியே, நீ எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சு கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டு அவ்வளவுதான் போல இருக்கு, உன்னால கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த ரஜினி முருகன்ல வர அந்த 7.5 முக்கான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுல, அது இன்னொரு இடத்துக்கும் பொருந்தும். அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சமுத்திரக்கணி அந்த 7.5 முக்கான் கேரக்டர் பாத்தீங்கன்னா உட்காந்து அழுவோம், ஏயா எனக்கு உரிமை இல்லையா, என்னை யாரும் கேட்க மாட்டீங்களா, நான் இவ்வளவு அழுவுறேன் கஷ்டப்படுறேன், என்ன யாரும் ஒரு வாரத்துக்கு சொல்ல மாட்டீங்களான்னு போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் உனக்கு உரிமையெல்லாம் இருக்கு, ஆனா அது இங்க இல்ல, உன் ஊரு வேற, அங்க போடா அப்படின்னு சொல்லி தொடச்சு வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீ கத்துறது எல்லாம் சரிதான், ஆனா அது நீ போய் கேரளால, அதான் மலையாளத்துல போய் அங்க போய் கத்து, எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கிற, இங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். நீ வந்துட்டு இந்த ஏமாத்தி பொழப்பு நடத்துறது அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், பொய் பேசுறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சோசியல் மீடியா இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம இஷ்டத்துக்கு போய் பேசலாம், இங்க எந்த மயிரா நம்மளை கேட்க போறான்ற தைரியத்துல இவ்வளவு பண்றிய, அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். மதுவிற்கும் மாதுவிற்கும் அடிமையாகிய சல்லியன் என்னுடைய தம்பி விஜய் அவர்கள், என் தம்பி சிலம்பரசன் தான். தம்பி பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கா, இந்த லவ் டுடே எடுத்தான் பாரு. வேலுமணிகிட்ட போய் பேரம் பேசும்போது 15 எம்எல்ஏ சீட்டும் நீங்கள் 30 கோடி ரூபா பணமும் தரதுக்கு தயார். வேலுமணி அதிமுக கூட்டணியில் சேர சொல்லி, நான் இவனுங்களாம் எம்எல்ஏ ஆக்கி விட்டா எவனும் ஜோடி கேட்க மாட்டான், சொந்த கட்சிக்காரன். நீங்கள் சொரணை உள்ள சீமான் தும்பிகள், நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணுங்க. இவனுங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்குனா எந்த காலத்தையும் வந்தாலும் எம்எல்ஏ எவனையும் ஆக்க மாட்டாங்க. என் கூட்டணி சேர்ந்து இல்லை தனியாக நிற்கிறது கொள்கை, தனியாக நிற்கிறது கொள்கை. ஆனால் அவனோட பணத்தை மட்டும் வாங்கிக்கிறது. நீங்கள் சீட்டே வேண்டாம், பணத்தை மட்டும் கொடுக்கணும் வாங்கிட்டாராம். இதை கூட இருக்கிற தம்பி அப்போ சொந்த கட்சிக்காரன் எம்எல்ஏ ஆகக்கூடாது கட்சி வச்சு ஒரே சீமான் தான்.
தமிழ்கிட்ட பாரிசாலாம் தமிழ் தேசிய தலைவன் ஆகிட்டான். RSS அப்படியே தயார் பண்ணி களத்தை இறக்கி இருக்கு. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவல, போர் தமிழனுக்கும் தெலுங்குக்குமான போர். திட்டமிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இது தெலுங்கனும் பிராமணனும் சேர்ந்த தமிழுக்கு செய்யற துரோகம் தான். இது மாதிரி சதி செய்து பண்ணது பிராமணனும் தெலுங்கனும் தான். இந்த ஆனாவனா நீ சொல்லுவல்ல, இது தமிழனுக்கும் தெலுங்குக்குமான போர் அப்படின்னு சொல்றல. இப்ப சொல்றேன், கரெக்ட். இனிமே போர் தான். தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களை ஏமாத்தி வாழ்ற இந்த ஆன்டி கிறிஸ்டான பாண்டியனுக்குமான போர் தான் இனிமே இருக்கும். மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். ஏங்க காசு கேட்டா இந்த நாய் பொத்திக்கிட்டு கொடுக்கணும், நீங்க இறங்கி போறீங்க. பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். எரும மாடு மாதிரி இருக்கணும். தமிழன்னா முட்டாளாக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மட ஜனங்களுக்கு அது புரியல. புரிஞ்சுக்கிட்டா சரியாயிரும். பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. காக்கார், இத பாரு, இந்த கப்பல்ல போட்டு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. அவ செத்துட்டான்னு என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. Say my